Bible Treasures. Topic 6. Fellowship. பைபிள் புதையல்கள். தலைப்பு 6. ஐக்கியம். Welcome to the Sound Doctrine Telecast. ஆரோக்கிய உபதேச ஒளிபரப்புக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். Praise God for all the corrective teaching we receive through this series of talks. இந்த தொடர் செய்திகள் வழியாக நாம் பெற்று வந்து கொண்டிருக்கிற திருத்துதல் உபதேசங்களுக்காக தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். The subject that we are studying during the last 9 weeks has been Christian fellowship. கடந்த 9 வாரங்களாக நாம் பார்த்து வருகிற தலைப்பு கிறிஸ்தவ ஐக்கியம். We want to thank you for your testimonies. உங்களுடைய சாட்சிகளுக்காக உங்களுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறோம். Give God all the glory because He alone is worthy. தேவனே பாத்திரராய் இருக்கிறபடினாலே எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்துங்கள். The topic that we are considering is how not to fellowship. நாம் பார்த்து வருகிற தலைப்பு எப்படி ஐக்கியம் கொள்ளக்கூடாது என்பதாகும். Someone said, even though the approach is negative, the truths are very practical and positive. ஒருவர் இப்படியாக சொன்னார், அணுகுமுறையானது எதிர்மறையாக இருந்தாலும் கூட இதில் சொல்லப்படுகிற சத்தியங்கள் எல்லாம் நடைமுறையாக காணப்படுகிறது. So far we have done 9 lessons. இதுவரையிலும் 9 பாடங்களை நாம் பார்த்திருக்கிறோம். Lesson number 1. முதல் பாடம், Do not disregard the indispensability of fellowship. ஐக்கியத்தின் அத்தியாவசியத்தை அலட்சியப்படுத்த கூடாது. Lesson number 2. இரண்டாவது பாடம், Do not be overruled by self-interest. சுய நோக்கங்களினாலே ஆளப்படக்கூடாது. Lesson number 3. மூன்றாவது பாடம், Do not be hypocritical in love. அன்பில் மாய்மாலம் உள்ளவர்களாய் இருக்கக்கூடாது. Lesson number 4. நான்காவது பாடம், Do not postpone reconciliation. ஒப்புரவாகுதலை தள்ளி போடக்கூடாது. Lesson number 5. ஐந்தாவது பாடம், Do not be partial. பாரபட்சம் உள்ளவர்களாய் இருக்கக்கூடாது. Lesson number 6. ஆறாவது பாடம், Do not write off anyone quickly. சீக்கிரத்தில் யாரையும் கழித்து கட்டிவிடக் கூடாது. Lesson number 7. ஏழாவது பாடம், Do not give place to envy. பொறாமைக்கு இடம் கொடுக்க கூடாது. Lesson number 8. எட்டாவது பாடம், Do not expect too much from others. மற்றவர்களிடத்திலிருந்து அதிகமாக எதிர்பார்க்க கூடாது. Last week we studied lesson number 9. சென்ற வாரத்திலே 9வது பாடத்தை நாம் பார்த்தோம். Do not lose the spirit of friendship. நட்பு மனப்பான்மையை விட்டுவிடக் கூடாது. Today we will conclude this series studying lesson number 10. இன்றைக்கு நாம் 10வது பாடத்தை பார்த்து இந்த தொடரை நாம் நிறைவு செய்ய போகிறோம். How not to fellowship. எப்படி ஐக்கியம் கொள்ளக்கூடாது. Do not limit your circle of fellowship. ஐக்கியத்தின் வட்டத்தை சுருக்கிக் கொள்ளக்கூடாது. Once again, மீண்டுமாய் சொல்கிறேன், how not to fellowship. எப்படி ஐக்கியம் கொள்ளக்கூடாது. Do not limit your circle of fellowship. ஐக்கியத்தின் வட்டத்தை சுருக்கிக் கொள்ளக்கூடாது. When we talk about fellowship, we normally think about our local church. ஐக்கியம் என்று சொன்னவுடனேயே நாம் பொதுவாக நம்முடைய உள்ளூர் சொந்த சபையை எண்ணுகிறோம். But this is right only in a very narrow sense. ஆனால் இது ஒரு குறுகிய அளவில் மட்டுமே தான் உண்மை. When we refer to the body of Christ, we think about the universal church. நாம் கிறிஸ்துவின் சரீரம் என்று சொல்லும் பொழுது உலகளாவிய திருச்சபையை குறித்து பேசுகிறோம். The local church is only a limited expression of the body of Christ. நம்முடைய உள்ளூர் அல்லது சொந்த சபையானது கிறிஸ்துவின் சரீரத்தின் ஒரு அம்சம் மட்டுமே. But the moment we become born again or become the children of God, the same moment we are placed in the body of Christ. நாம் மறுபடியும் பிறந்த அனுபவத்தை பெற்ற உடனேயே கிறிஸ்துவின் சரீரத்தில் அங்கம் வாய்க்கிறோம். Even before we join any local church, we become members of the body of Christ. எந்த ஒரு உள்ளூர் சபையின் அங்கத்தினர்களாய் மாறுவதற்கு முன்னும் நாம் கிறிஸ்துவின் சரீரத்தின் அங்கத்தினர்களாய் மாறிவிடுகிறோம். If you turn with us to 1 Corinthians 12th chapter, that truth is so beautifully expressed there. 1 கொரிந்தியர்
12வது அத்தியாயத்திற்கு நீங்கள் வருவீர்கள் என்று சொன்னால் அந்த உண்மை அவ்வளவு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. Look at the 13th verse. 13வது வசனத்தை பாருங்கள். By one Spirit we were all baptized into one body. நாம் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டிருக்கிறோம். What does it mean baptized into one body? ஒரு சரீரத்துக்குள்ளாக நாம் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டிருக்கிறோம் என்றால் அர்த்தம் என்ன? We are placed in one body. நாம் ஒரு சரீரத்துக்குள்ளாக வைக்கப்பட்டிருக்கிறோம். We are inducted into one body. ஒரு சரீரத்துக்குள்ளாக புகுத்தப்பட்டிருக்கிறோம். And actually we are part of a large family of God. உண்மையாகவே பார்க்க போனால் நாம் பெரிய தேவனுடைய குடும்பத்தின் அங்கத்தினர்களாய் மாறி இருக்கிறோம். That is so pictorially explained to us in book of Hebrews 12th chapter. எபிரேய நிருபத்திலே 12வது அத்தியாயத்திலே இவ்வளவு அழகாக அது வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. We will read to you verses 22 to 24. 22 24 வரையிலும் உங்களுக்கு வாசிக்கிறோம். You have come to Mount Zion and to the city of the living God, the heavenly Jerusalem, to an innumerable company of angels, to the general assembly and church of the firstborn who are registered in heaven, to God the judge of all, to the spirits of the just men made perfect, to Jesus the mediator of the new covenant, and to the blood of sprinkling that speaks better things than that of Abel. நீங்களோ சியோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமிடத்திற்கும் 1000-10,000 தேவ தூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பெயர் எழுதியிருக்கிற முதற்பேனானவர்கள் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசுகிறதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். He does not say you will come, but he says you have already come. நீங்கள் இனி வருவீர்கள் என்று சொல்லப்படவில்லை, வந்து சேர்ந்தீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In other words, when we talk about church, மறு வார்த்தைகளிலே நாம் சபை என்று சொல்லும் பொழுது, there is no sinner inside and no saint outside. உள்ளே ஒரு பாவியும் கிடையாது, வெளியே ஒரு பரிசுத்தவானும் கிடையாது. Now with this understanding, let us study this point that is presented before us. இந்த ஒரு புரிந்து கொள்ளுதலோடு கூட நமக்கு முன்பாக இருக்கிற இந்த குறிப்பை நாம் பார்க்க துவங்குவோம். We will find out some reasons why we should go beyond our local church. நம்முடைய சொந்த அந்த உள்ளூர் சபையை விட்டு நாம் கடந்து இன்னும் முன்னேறி செல்ல வேண்டிய காரணங்களை நாம் பார்ப்போம். In the New Testament church, in the New Testament times, there was only one church for every city or every town. புதிய ஏற்பாட்டு காலங்களிலே ஆதி திருச்சபையின் நாட்களிலே ஒரு பட்டணத்திற்கு ஒரு திருச்சபை மட்டுமே இருந்தது. For example, if you take this city of Jerusalem, there was a church in Jerusalem, that's all. உதாரணத்திற்கு நீங்கள் எருசலேம் பட்டணத்தை எடுத்துக்கொள்வீர்கள் என்று சொன்னால் எருசலேமின் சபை என்று அழைக்கப்பட்ட ஒரு சபை இருந்தது. And then when you come to the city of Corinth, there was a church in Corinth, that's all. கொரிந்து பட்டணத்துக்கு வருவீர்கள் என்று சொன்னால் கொரிந்து பட்டணத்திலே ஒரு சபை இருந்தது. And when you come to Antioch, there was a church in Antioch. அந்தியோக்கா பட்டணத்துக்கு வருவீர்கள் என்று சொன்னால் அந்தியோக்கா பட்டணத்திலே ஒரு சபை இருந்தது. But when you talk about province or a country like Galatia, ஆனால் ஒரு நாடை குறித்து நீங்கள் பேசும் பொழுது, கலாத்தியா நாட்டை குறித்து பார்க்கும் பொழுது, it is in the plural, it says churches in Galatia. அங்கே கலாத்தியா நாட்டு சபைகள் என்று பன்மைப்படுத்தப்பட்டு பேசப்படுகிறது. So when it was a town, there was only one church. ஒரு பட்டணமாக இருக்கும் பொழுது ஒரு சபை மட்டுமே இருந்தது. But when it was a province, there were churches. ஆனால் நாடை பார்க்கும் பொழுது அந்த நாட்டிலே பல சபைகள் இருந்தன. But today we have so many churches even in a single street. ஆனால் இன்றைக்கோ ஒரே ஒரு தெருவிலே எத்தனை சபைகள். That is why we must open up our arms and hands to embrace the members of the other congregations also. ஆகவேதான் நம்முடைய கரங்களை விரித்து மற்ற திருச்சபையினுடைய அங்கத்தினர்களையும் அரவணைத்துக் கொள்ள வேண்டும். Now that is what is implied when Paul wrote to the Roman Christians. ரோமாவுடைய கிறிஸ்தவர்களுக்கு எழுதும் பொழுது பவுல் இதைதான் வலியுறுத்தி சொன்னார். First chapter 7th verse. ரோமர் நிருபம் 1வது அத்தியாயம் தமிழிலே 2வது வசனத்தை பாருங்கள். He says to all who are in Rome,
beloved of God, called to be saints. ரோமாபுரியில் உள்ள தேவ பிரியரும் பரிசுத்தவான்களாக்கும்படியாக அழைக்கப்பட்டவர்கள் யாவருக்கும். And then when you come to the church in Corinth, கொரிந்து திருச்சபைக்கு நீங்கள் வரும்பொழுது, when you look at the 2 Corinthians 1st chapter 1st words, 2 கொரிந்தியர் நிருபம் முதல் அத்தியாயம் முதல் வசனத்தை பாருங்கள். to the church of God which is at Corinth, with all the saints who are in all Achaia. கொரிந்து பட்டணத்தில் உள்ள தேவருடைய சபைக்கும் அகாயா நாடெங்கும் உள்ள எல்லா பரிசுத்தவான்களுக்கும் எழுதுகிறதாவது. In other words, he implies and he wants that the fellowship of people in the church in Corinth must also extend to all the churches in Achaia. மறு வார்த்தைகளிலே அவர் சொல்லுகிறார், கொரிந்து பட்டணத்தில் இருக்கக்கூடிய சபைகளுடைய ஐக்கியமானது அகாயா பட்டணத்தில் உள்ள சபைகளுக்கு எட்டி சேர வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. This is reason number 1 why we should always think of people and God's brothers and sisters, the children of God, outside our own local church. நம்முடைய உள்ளூர் சொந்த சபைக்கு புறம்பே இருக்கக்கூடிய கிறிஸ்துவின் சபையை சார்ந்த சகோதர சகோதரிகளை எண்ண வேண்டிய காரணம் இதுவாக தான் முக்கியமாக காணப்படுகிறது. The second reason is, இரண்டாவது காரணம், there is no single church which has all the spiritual gifts in it. எல்லா ஆவிக்குரிய வரங்களையும் கொண்டிருக்கிற ஒரே ஒரு திருச்சபை எதுவும் கிடையாது. For example, turn with us to Ephesians 4th chapter. எபேசிய நிருபம் 4வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். And look at the 11th words. தமிழிலே 13வது வசனத்தை பாருங்கள். He himself gave some to be apostles, some prophets, some evangelists, some pastors and teachers. அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மேய்ப்பராகவும், போதகராகவும் ஏற்படுத்தினார். We want to ask you a question. ஒரு கேள்வி உங்களை பார்த்து கேட்கிறோம். Which single local church has got apostles, prophets, evangelists, pastors and teachers? எந்த ஒரு உள்ளூர் சொந்த உங்களுடைய சபையிலே அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், மேய்ப்பர்கள் என்று எல்லாரும் ஒரே சபையிலே இருக்கிறார்களா? That is rarest of the rare. அது அப்படி இருக்கிறதற்கு வாய்ப்புகளே மிகவும் குறைந்தது. Beloved, in the local church there is nothing called all in one. There is no such thing. எந்த ஒரு சொந்த சபையிலுமே ஒரு சகலகலா வல்லவன் இருக்கிறான் என்று நாம் சொல்லவே முடியாது. That is why no local church is strong in everything. ஆகவேதான் எந்த ஒரு உள்ளூர் சபையும் எல்லாவற்றிலும் பலமுள்ளதாக இருக்க இயலாது. Some churches are strong in worship. ஒரு சில சபைகள் தங்களுடைய ஆராதனைகளிலே பலமுள்ளவர்களாக இருக்கின்றன. Some churches are strong in the word. ஒரு சில சபைகளிலே திருவசனத்திலே அவர்கள் பலமுள்ளவர்களாக இருப்பார்கள். Some churches are strong in witnessing. ஒரு சில சபைகள் சாட்சி பகர்வதிலே அவர்கள் பலமுள்ளவர்களாக இருப்பார்கள். And some churches are strong in works of charity. ஒரு சில சபைகள் தங்களுடைய தான தர்மங்களிலே பலமுள்ளவர்களாக இருப்பார்கள். If you must be a balanced Christian, you must open up inter-church fellowshipping. நீங்கள் ஒரு சமநிலை உள்ள ஒரு கிறிஸ்தவனாக இருப்பீர்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு திருச்சபையிடையிலும் காணப்படுகிற ஐக்கியம் பெருக வேண்டும் என்கிறதை நீங்கள் பார்க்க வேண்டும். Only then you can experience a multi-dimensional growth in your Christian life. அப்பொழுதுதான் உங்களுடைய கிறிஸ்தவ ஐக்கிய வளர்ச்சியிலே பல பரிமாணங்களிலே நீங்கள் வளர்ச்சியை பார்க்க முடியும். Now turn for an example to book of Romans 15th chapter. ரோமர் நிருபம் 15வது அத்தியாயத்திற்கு என்னோடு கூட வாருங்கள். I'll read to you verses 18 and 19, a very crucial verse. மிக முக்கியமான இரண்டு வசனங்கள் 18, 19 வசனங்களை உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறோம். Three things he speaks about in his ministry. அவருடைய ஊழியத்திலே மூன்று காரியங்களை குறித்து பேசுகிறார். First he says word. முதலாவது வார்த்தை. And then he says deed. அடுத்ததாக செய்கை. And then he says signs and wonders. அதைத் தொடர்ந்து அற்புதங்களும் அடையாளங்களும் என்று சொல்கிறார். Now let us take these three elements. இந்த மூன்று அம்சங்களை நாம் எடுத்துக்கொள்வோம். When you talk about word of God, normally evangelicals are very strong in word of God. தேவனுடைய வார்த்தை திருவசனம் என்று சொல்லும் பொழுது பெந்தகோஸ்தே அல்லாத விசுவாசிகளுடைய சபைகளிலே திருவசனமானது மிகவும் பலமாய் காணப்படும். That is why most of the study Bibles and study aids come from this evangelical community. ஆகவேதான் இந்த வேத ஆராய்ச்சி புத்தகங்கள் அநேகமானவைகள் இந்த சபைகளிலிருந்து பிறந்தவைகள். And then when you talk about deed, அதைத் தொடர்ந்து செய்கைகளை குறித்து நீங்கள் பார்க்கும் பொழுது mainline denominations are very strong in it. புராதன சபைகள் இதிலே மிகவும் பலமுள்ளவைகளாக காணப்படுகின்றன. They run schools, அவர்கள் பள்ளிக்கூடங்களை they நடத்துகிறார்கள், run hospitals, மருத்துவமனைகளில் நடத்துகிறார்கள், and they take lots of relief projects. அநேக நிவாரண பணிகளில் ஈடுபடுகிறார்கள். And when you come to signs and wonders,
அற்புதங்களும் அடையாளங்களையும் குறித்து பேசும் பொழுது Pentecostals are very strong in it. பெந்தெகோஸ்து சபைகள் அவைகளில் மிகவும் பலமாய் காணப்படுகின்றன. So there are three streams. ஆகவே 3 இந்த விதமான கோணங்கள் காணப்படுகின்றன. And we need each other. ஒருவருக்கு ஒருவர் அவசியமாய் காணப்படுகின்றனர். Only when we work in cooperation with each other, ஒருவரோடு ஒருவர் இணைந்து ஒருமனப்பட்டு நாம் பணியாற்றும் பொழுது மட்டுமே the whole church can carry the whole gospel to the whole world. முழு திருச்சபையும் முழு சுவிசேஷத்தையும் முழு உலகத்துக்கு எடுத்து செல்ல முடியும். Beloved, when we talk about fellowship, பிரியமானவர்களே, ஐக்கியத்தை பற்றி நாம் பேசும் பொழுது we should not only be operating at interdenominational level, we should also operate at interorganizational level. பல்வேறு சபைகள் ஒன்றுபட்டு நாம் செயல்படுவது மட்டுமல்ல, அங்கே நாம் பல சங்கங்களாய் சேர்ந்து செயல்பட வேண்டிய அவசியமும் காணப்படுகிறது. Because each missionary organization, each evangelistic agency, each relief organization has got its own strengths and weaknesses. ஒவ்வொரு மிஷனரி இயக்கமானாலும் சரி, ஒரு நற்செய்தி நிறுவனமானாலும் சரி, ஒரு நிவாரண இயக்கத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, ஒவ்வொருக்கும் அவர்களுடைய பலங்கள் உண்டு, பலவீனங்கள் உண்டு. That is why here we have a testimony by the psalmist. ஆகவேதான் இங்கே ஒரு சங்கீதக்காரனுடைய சாட்சியை பார்க்கிறோம். Turn with us to Psalm 119. 119வது சங்கீதத்துக்கு எங்களோடு கூட வாருங்கள். Look at verse 63. 63வது வசனத்தை பாருங்கள். I am a companion of all those who fear you. உம்முடைய கட்டளைகளை கைக்கொள்ளுகிற அனைவருக்கும் நான் தோழன். He does not speak about any levels of spirituality here. இங்கே ஆவிக்குரிய வெவ்வேறு அளவுகளை பற்றி இந்த இடத்திலே குறிப்பிடவில்லை. Whoever fears God, he is my friend. யாரெல்லாம் கர்த்தருக்கு பயந்திருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அவர் தோழன். Beloved, we should learn to ignore small differences. பிரியமானவர்களே, சின்ன சின்ன வித்தியாசங்கள் எல்லாம் நாம் விட்டு விடுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். There was a 16th century theologian. He has given us a beautiful formula. 16ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த ஒரு இறையியல் வல்லுனர் ஒரு அருமையான ஒரு கோட்பாடை நமக்கு கொடுத்திருக்கிறார். He says in essentials we must maintain unity. நாம் முக்கியமானவைகளிலே ஒற்றுமையை காக்க வேண்டும் என்று சொல்கிறார். When you talk about deity of Christ, that is an essential thing. கிறிஸ்துவின் தெய்வத்துவம் என்று சொல்லும் பொழுது அது முக்கியத்துவம் வாய்ந்தது. And when you talk about justification by faith, it is an essential thing. விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுகிறதை குறித்து பேசும்பொழுது அது முக்கியம் வாய்ந்ததாக இருக்கிறது. And when you say supremacy of the scriptures, that is an essential thing. வேதத்தின் முதன்மைத்துவம் என்று நாம் பேசும் பொழுது அதுவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. In these things there can be no compromise. We should have unity. இவைகளெல்லாம் எந்த ஒரு சமரசமும் இருக்கக்கூடாது. இதிலே ஒற்றுமை காணப்பட வேண்டும். But in non-essentials there should be liberty. முக்கியம் அல்லாத காரியங்களிலே ஒரு சுயாதீனம் இருக்க வேண்டும். For example, when you talk about food regulations, what you should eat and what you should not eat, that is individual's discretion. உதாரணத்துக்கு உணவு காரியங்கள், எதை சாப்பிட வேண்டும் எதை சாப்பிடக்கூடாது என்கிற காரியங்கள்ல அது முக்கியத்துவம் வாய்ந்தது அல்ல. அதிலே சுயாதீனம் இருக்க வேண்டும். And in observance of days, whether we should consider any day special or treat all days alike, that is individual discretion. நாட்களை அனுசரித்தல், இந்த நாளை முக்கியத்துவப்படுத்த வேண்டுமா முக்கியப்படுத்த கூடாதா, இதெல்லாம் தனிநபர்கள் எடுக்க வேண்டிய முடிவுகள். இதை முக்கியத்துவப்படுத்த கூடாது. So in non-essentials, give liberty. முக்கியத்துவம் இல்லாத காரியங்களிலே நாம் அவர்களுக்கு ஒரு சுயாதீனத்தை விட்டுவிட வேண்டும். But in all things there should be charity. ஆனால் எல்லாவற்றிலும் தயாளம் இருக்க வேண்டும். Once again, மீண்டுமாய் சொல்கிறேன், in essentials unity, முக்கியத்துவம் வாய்ந்தவைகளிலே ஒற்றுமை, in non-essentials liberty, முக்கியத்துவம் இல்லாதவைகளிலே சுயாதீனம், but in all things charity. எல்லாவற்றிலும் தயாளம். In other words, மறு வார்த்தைகளிலே our fellowship with one another should be based on the unity of the Spirit. ஆவியின் ஒருமனப்பாட்டில் தான் நம்முடைய ஒற்றுமை சார்ந்திருக்க வேண்டும். The unity of the Spirit is already there. ஆவியின் ஒருமனப்பாடு ஏற்கனவே இருக்கிறது. That has to be simply maintained. அது காத்துக் கொள்ளப்பட வேண்டும். But from the unity of the Spirit, we should move on to the unity of faith. ஆனால் ஆவியின் ஒருமனப்பாட்டில் இருந்து நாம் விசுவாசத்தின் ஒருமனப்பாட்டுக்கு கடந்து செல்ல வேண்டும். That's what we read so clearly in Ephesians 4th chapter. அதுதான் எபேசியர் 4வது அத்தியாயத்தில் அவ்வளவு தெளிவாய் நாம் படிக்கிறோம். Third word speaks about unity of the Spirit. 3வது வசனம் ஆவியின் ஒருமனப்பாட்டை பற்றி பேசுகிறது. And 13th word speaks about the unity of faith. தமிழிலே 11வது வசனத்திலே
விசுவாசத்தின் ஒருமனப்பாடு காணப்படுகிறது. So from the unity of the Spirit, we move on to the unity of faith. ஆவியின் ஒருமனப்பாட்டிலிருந்து விசுவாசத்தின் ஒருமனப்பாட்டுக்கு நாம் கடந்து செல்கிறோம். Until then, there can be so many differences. அதுவரையிலும் எத்தனையோ வித்தியாசங்கள் இருக்கலாம். Differences should not lead us to disunity and division. வேற்றுமைகள் நம்மை பிரித்துவிடக் கூடாது. We should try to have unity in diversity. நாம் வேற்றுமைகள் ஒற்றுமையை காண வேண்டியவர்களாய் இருக்கிறோம். We want to give you some practical guidelines. ஒரு சில நடைமுறை ஆலோசனைகளை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறோம். Have your fellowship in some local church. உங்களுடைய ஏதோ ஒரு சொந்த சபைகளிலே ஒரு ஐக்கியத்தை வைத்துக் கொள்ளுங்கள். But try to organize bi-weekly or monthly general prayer meetings. பொதுவான ஜெப கூட்டங்களை மாதத்துக்கு ஒரு முறையாவது அல்லது 2 வாரத்துக்கு ஒரு முறையாவது செய்ய நீங்கள் முயற்சியுங்கள். Now during that time you can have some common subjects for prayer. அந்த நேரங்களிலே பொதுவான சில தலைப்புகளை ஜெபத்திற்கென்று நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். Revival in all the churches. எல்லா சபைகளிலும் உள்ள எழுப்புதலுக்காக. And evangelization of the nation. தேசமானது சுவிசேஷம் அங்கே பரவ வேண்டும் என்கிறதுக்காக. And you can pray for missionary organizations. மிஷனரி இயக்கங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கலாம். And you can pray for evangelistic agencies. நற்செய்தி நிறுவனங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கலாம். And you can pray for Bible translators. நீங்கள் வேதத்தை மொழியாக்கம் செய்கிறவர்களுக்காக ஜெபிக்கலாம். In such gatherings, avoid unnecessary discussions. இந்த விதமான ஜெப கூட்டங்களிலே வேண்டாத வீண் பேச்சுக்களை தவிர்த்து விடுங்கள். And try to have maximum time spent in prayer. அதிகமான நேரத்தை ஜெபத்தில் செலவிட நீங்கள் முயற்சி செய்யுங்கள். And you can also try to organize common prayer or common Bible study fellowships. மட்டுமல்லாமல் நீங்கள் பொதுவாய் சேர்ந்து வேத ஆராய்ச்சி நேரங்களை செலவிடுவதற்காக பைபிள் ஸ்டடிகளை நீங்கள் நடத்தலாம். Now that will give you a good opportunity for collective meditation of the scriptures. வேதத்தை ஒன்றாய் சேர்ந்து தியானிப்பதற்கு அது ஒரு நல்ல வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தும். And during such times avoid controversial issues. இந்த விதமான நேரங்களிலே சர்ச்சைக்குரிய காரியங்களை விட்டுவிடுங்கள். And you can also come together for evangelistic outreach. மட்டுமல்லாமல் நீங்கள் சுவிசேஷ பணியிலே ஈடுபடுவதற்கு நீங்கள் ஒருங்கிணைந்து செயல்படலாம். Now that is what the Bible calls as fellowship in the gospel. அதுதான் சுவிசேஷத்திலே நாம் ஐக்கியம் கொள்ளுகிறது என்று வேதம் அழைக்கிறது. That's what we read that James, Peter and John gave right hand of fellowship to Paul and Barnabas for the gospel. பேதுரு, யாக்கோபு, யோவான் பவுலுக்கும் பர்னபாவுக்கும் தங்களுடைய ஐக்கியத்தின் வலதுகரத்தை நீட்டினார்கள் என்று பார்க்கிறோம். So unless we have this kind of extension of our fellowship, we cannot evangelize our nation or the world in our generation. இந்த விதமான ஒரு ஐக்கியம் நமக்குள்ளாக இல்லாவிட்டால் நம்முடைய தேசத்துக்கு நாம் சுவிசேஷத்தை எடுத்து செல்லவே முடியாது. We may have so many differences. எவ்வளவோ வித்தியாசங்கள் இருக்கலாம். But when it comes to the question of reaching the lost and rescuing people who are lost, we all can come together. தொலைந்து போனவர்களை ரட்சிப்புக்குள்ளாக அழைத்து வருகிற முயற்சியிலே நாம் எல்லாரும் வித்தியாசங்களை விட்டுவிட்டு ஒன்றாய் சேர வேண்டும். Once 2 sailors were fighting with each other on the board of a ship. ஒரு சமயம் ஒரு கப்பலின் மேலே நின்று கொண்டு 2 மாலுமிகள் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். And suddenly one of the passengers he slipped into the sea. திடீரென்று அந்த பயணிகளிலே ஒருவன் கடலிலே விழுந்து விட்டான். You know what did these 2 fighting sailors say? 2 சண்டை போட்டுக் கொண்டிருந்த மாலுமிகள் என்ன செய்தார்கள்? Hey, the fellow is sinking. ஐயோ, அவன் முழுகிக் கொண்டிருக்கிறான். So they forgot their differences, stopped their fight and they dived in the rescue mission. அவர்களுடைய வித்தியாசங்களை விட்டுவிட்டு சண்டை போடுகிறதை நிறுத்திவிட்டு அந்த விழுந்து போன மனுஷனை காப்பாற்ற முயன்றார்கள். That's what exactly we should do when we must fellowship with one another in saving the lost for the kingdom of God. இதே காரியத்தை தான் நாம் தொலைந்து போய் இருக்கிற ஆத்துமாக்களுடைய விஷயத்திலே செய்ய வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். And when you want to make some crusades to reach out to non-Christians, try to have inter-church gospel crusades. ஒரு சில நற்செய்தி கூட்டங்களை நீங்கள் நடத்தி தொலைந்து போனவர்களுக்காக அல்லது கிறிஸ்தவர் அல்லாதவர்களை சந்திக்க வேண்டும் என்கிற முயற்சியில் ஈடுபடும் பொழுது நீங்கள் அநேக சபைகளாய் சேர்ந்து இந்த முயற்சியிலே ஈடுபடுவது நல்லது. And when one particular church has got special meetings, don't worry. Go and attend those meetings freely. ஒரு திருச்சபையிலே ஒரு சிறப்பு கூட்டத்தை நடத்துகிறார்கள் என்று சொன்னால் அதை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு உங்களுடைய சபை இல்லையே என்று நின்றுவிட வேண்டாம். தாராளமாய் சென்று அதிலே கலந்து கொள்ளுங்கள். And pastors in one locality can have fellowship with one another. ஒரே ஊரிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிற சபை மேய்ப்பர்கள் ஒன்றாய் கூடி ஜெபிக்கலாமே. No, that kind of
fellowship will be the beginning for any unity. அந்த விதமான ஒரு ஐக்கியம் தான் எந்த ஒரு எழுப்புதலுக்கும் ஆரம்பமாயிருக்கும். Because I honestly believe unity among God's people begins with unity among leaders. நான் அதிகமாய் விசுவாசிக்கிற ஒரு காரியம், தேவ ஜனங்களிடையே ஒரு ஒற்றுமை எழ வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்தவ தலைவர்களிடையே ஒரு ஒற்றுமை முதலாவது ஏற்பட வேண்டும். Unfortunately, in some places, two pastors will not even smile at each other. ஒரே ஊர்ல இருக்கிற 2 சபை போதகர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து ஒரு புன்முறுவலை கூட பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள். Such an awkward situation we are in, but we talk about big things. இவ்வளவு ஒரு கேவலமான ஒரு சூழ்நிலையில் நாம் நின்று கொண்டு பெரிய பெரிய காரியங்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். So beloved, these are things where we should boldly start practicing what we understand from the Bible. பிரியமானவர்களே, இந்த விதமான காரியங்களிலே வேதத்திலிருந்து நேரடியாக நாம் பெற்றுக்கொள்கிற இந்த சத்தியங்களை நாம் கடைபிடித்து நடைமுறைப்படுத்த வேண்டும். God through his spirit should bind all his people together. தேவன் தம்முடைய ஆவியானவரை கொண்டு தம்முடைய ஜனங்களை எல்லாம் ஒன்றாய் கட்டி இணைத்து சேர்க்க வேண்டும். He must bind all the ministers of God together. தேவ ஊழியக்காரர்கள் எல்லாம் அவர் ஒன்றாய் இணைத்து சேர்க்க வேண்டும். He must bind all the people of God together. தேவ ஜனங்களை எல்லாம் இணைத்து கட்ட வேண்டும். Oh, that is a beautiful chorus, I remember. அருமையான ஒரு பல்லவி இருக்கிறது அல்லவா? Bind us together, Lord. எங்களை ஒன்றாய் கட்டி சேர்த்தருளும் ஆண்டவரே. Bind us together, Lord, bind us together with cords that cannot be broken. Bind us together, Lord, bind us together, Lord, bind us together with love. There is only one God. There is only one King. There is only one body. That is why we sing. Bind us together, Lord, bind us together with cords that cannot be broken. Bind us together, Lord, bind us together, Lord, bind us together with love. We just want to close this talk with a reference to a verse in book of Revelation. வெளிப்படுத்தின விசேஷத்திலே இருக்கிற ஒரு வசனத்தை சொல்லி இந்த செய்தியை நிறைவு பெற செய்ய விரும்புகிறோம். We read that in Revelation 7th chapter verses 9 and 10. வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அத்தியாயத்திலே 9, 10 வசனங்களே இதை குறித்து பார்க்கிறோம். There is a gathering of people from all nations. எல்லா தேசத்தை சார்ந்த மக்களும் அங்கே கூடி வந்திருக்கிறார்கள். From all tribes. எல்லா கோத்திரத்தாரும் and all peoples எல்லா ஜனத்தாரும் and all tongues. எல்லா பாஷைக்காரரும் Together they raise up their voice in unison in praise to God. அவர்கள் ஒருங்கிணைந்து ஒரே சத்தமாய் அவர்கள் தேவனை துதிக்கிறார்கள். What we are going to experience tomorrow, நாளைக்கு நாம் என்னத்தை அனுபவிக்க போகிறோம்? let us have a foretaste of it today itself. அதை இன்றைக்கே அதை முன்ருசியை நாம் அனுபவிப்போமாக. How not to fellowship. எப்படி ஐக்கியம் கொள்ளக்கூடாது? Do not limit your circle of fellowship. உங்களுடைய ஐக்கியத்தின் வட்டத்தை சுருக்கிக் கொள்ளக்கூடாது. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.